எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம், எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம், ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம், அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம், உடல் நலம் பேசினோம் மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம், சான்றிதழ் தந்தோம் வலையொலி தந்தோம் அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம், எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம், தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம், பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம், கவிதைகள் பாடினோம் கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம், பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் திராவிடக் களம் நிகழ்வு எண் 2136 1/5/2026 வெள்ளிக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, மேடம் 10. நிகழ்வின் குரலும் பொருளும் சொல்வதற்கு வந்திருக்கின்ற மழலை செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இசைப்பாடல் வழங்க இருக்கின்ற தென்மொழி பொன்னன் ஈகவரசன் அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர் அவர்களையும் திரு முனைவர் சே ராஜேஸ்வரி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாகமாக குரல் வழங்குவதற்கு சாலினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் சாலினி. அழைத்ததற்கு நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 44 குற்றங்கடிதல். செருக்கும் சிரமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமையை எடுத்து இவர்கள் மண் பெருந்த மானமும் மான உவகையும் மேதமெருக்கு திரைத்துணையும் குற்றம் மண்ணினும் வரினும் பணித்துணையா கொள்வர் பழினானவர் குற்றமை காக்க பொருளாக குற்றமை அச்சம் தருவும் பகை வரி முன்னர் காவாதன் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போலக்கிடும். நன்றி. நன்றி சாலினி அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து குரல் வழங்க இயலுமானால் முத்துகுணமதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் முத்துகுணமதி. அழைத்ததுக்கு நன்றிங்க ஐயா. அதிகாரம் 15 பிறனில் விழையாமை பிறன்கொள்ளால் பெற்றோரும் பேதமென தரப்பொருள் கண்டார் கடல் அடன்கடல் என்றால் எல்லாம் பிறகு என்றாரின் பெரியாரில் விழுந்தரின் வேறெல்லாம் மற்ற தீமை புறந்தொழுகுவார். நன்றிங்க.
மகிழ்ச்சி. நன்றி முத்து குணமதி. இனி இன்றைய நிகழ்வியன் குரல் பழமை அதிகாரத்தினுடைய 6வது குரல். எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. நட்பின் எல்லையை கடக்காமல் வரம்புக்குள்ளேயே நின்றவர் தம்முடன் நெடுங்காலமாக நட்பு கொண்டவரால் கெடுதிகள் என்றாலும் அவரது நட்பினை விடமாட்டார். நீண்டகால நண்பர்கள் தமக்கு கேடு தருவதாக இருந்தால் கூட நட்பின் இலக்கணம் உணர்ந்தவர்கள் அவர்களது நட்பை துறக்க மாட்டார்கள். இனி வரலாற்றில் இன்று மே மாதம் முதல் நாள். இந்த நாளில் 305ஆம் ஆண்டு திலோக்கியாதனும் மார்க்சியனும் உரோம பேரரசர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றனர். 1328ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தை தனிநாடாக இங்கிலாந்து அங்கீகரித்தது. ஸ்காட்லாந்து விடுதலை போர் முடிவுக்கு வந்தது. 1576ஆம் ஆண்டு பிரென்சில்வேனியா இளவரசர் ஸ்டீவன் பாத்ரி அன்னா ஜாக்கியரை திருமணம் புரிந்தார். இருவரும் போலந்து லித்துவேனியா பொதுநல வாரியத்தின் இணை ஆட்சியாளர்களாயினர். 1707ஆம் ஆண்டு இங்கிலாந்தும் ஸ்காட்லாந்தும் இணைந்து பெரிய பிரித்தானிய ராஜ்யம் உருவாக்கும் ஒன்றிணைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. 1753ஆம் ஆண்டு தாவரவியல் பெயரிடலுக்கான அனைத்துலக நெறிமுறையினால் தாவர வகைப்பாட்டியல் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1776ஆம் ஆண்டு இலுமினாட்டி குழுமம் தொடங்கப்பட்டது. 1834ஆம் ஆண்டு பிரித்தானிய குடியேற்ற நாடுகள் அடிமை தொழிலை நிறுத்தின. 1840 உலகின் முதலாவது அதிகாரப்பூர்வ ஒட்டக்கூடிய தபால் தலை பென்னி பிளாக் ஐக்கிய ராஜ்யத்தில் வெளியிடப்பட்டது. 1844ஆம் ஆண்டு ஆசியாவின் முதலாவது நவீன காவல்துறை ஹாங்காங் காவல்துறை அமைக்கப்பட்டது. 1851 லண்டனில் பளிங்கு அரண்மனையில் பெரும் கண்காட்சி விக்டோரியா மகாராணியால் திறந்து வைக்கப்பட்டது. 1865ஆம் ஆண்டு பிரேசில் பேரரசு, அர்ஜென்டினா, உருகுவே ஆகிய நாடுகள் முத்தரப்பு உடன்பாட்டில் கையெழுத்திட்டன. 1866 அமெரிக்காவில் மைன்சூ இனக்கலவரம் தொடங்கியது. 3 நாட்களில் 46 கற்பர்களும் 2 வெள்ளை இனத்தவரும் கொல்லப்பட்டனர். 1875ஆம் ஆண்டு 1873இல் எரிந்து அழிந்த லண்டன் அலெக்சாந்திரா அரண்மனை மீண்டும் அமைக்கப்பட்டது. 1884ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் 8 மணி நேர வேலை நாள் வேண்டி பொது அறிவிப்பு வெளியானது. 1886ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் 8 மணி நேர வேலை நாளை அறிவிக்க வேண்டி வேலை நிறுத்தம் தொடங்கியது. இந்நாள் பின்னர் மே நாள் எனவும் தொழிலாளர் நாள் எனவும் உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1891 பிரான்சில் தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தின் போது படையினர் சுட்டதில் 9 பேர் கொல்லப்பட்டு 30 பேர் காயமடைந்தனர். 1893ஆம் ஆண்டு உலக ஒலிம்பிய கண்காட்சி சிகாகோவில் தொடங்கியது. 1900ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் யூட்டா மாநிலத்தின் ஸ்கோபெல்ட் என்ற இடத்தில் இடம்பெற்ற சுரங்க விபத்தில் 200 பேர் உயிரிழந்தனர். 1919ஆம் ஆண்டு ஜெர்மானிய படைகள் பவேரிய சோவியத் குடியரசை அழிக்கும் பொருட்டு மியூனிக் நகரில் நுழைந்தன. 1925ஆம் ஆண்டு சீனாவில் அனைத்து சீன தொழிற்சங்க கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இதுவே இன்று 134 மில்லியன் உறுப்பினர்களுடன் உலகின் மிகப்பெரிய தொழிற்சங்கம் ஆகும். 1931ஆம் ஆண்டு நியூயார்க் நகரில் எம்பயர் ஸ்டேட் கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் போர் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. 1956ஆம் ஆண்டு யோனஸ் சால்கினால் தயாரிக்கப்பட்ட போலியோ தடுப்பூசி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1960ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் குஜராத், மராட்டியம் மாநிலங்கள் அமைக்கப்பட்டன. 1977ஆம் ஆண்டு தொழிலாளர் நாள் நிகழ்வின் போது துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் 36 பேர் கொல்லப்பட்டனர். 1993ஆம் ஆண்டு இலங்கை அரசு தலைவர் ஆர் பிரேமதாசா மேதன பேரணியில் வைத்து மனித குண்டு தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டார். டிபி விஜயதுங்க அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2004ஆம் ஆண்டு சைப்ரஸ், செக் குடியரசு, எத்தோனியா, ஹங்கேரி, லாத்வியா, லித்துவேனியா, மால்டா, போலந்து, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவீனா ஆகிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்தன. 2009ஆம் ஆண்டு ஸ்வீடனில் சமப்பால் திருமணம் சட்டபூர்வமாக்கப்பட்டது. 1913ஆம் ஆண்டு விடுதலை போராட்ட செயற்பாட்டாளரும் இடதுசாரி தலைவருமான பி. சுந்தரையா 1913ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில்தான் தமிழறிஞர், எழுத்தாளர் நா. சுப்புரெட்டியார் 2006ஆம் ஆண்டு காலமானார். இந்த நாள் உலக தொழிலாளர் நாளாக கொண்டாடப்படுகிறது. மே நாள் என்பன 8 மணி நேரம் வேலை நேரம் கேட்டு போராடியதால் பிறந்தது. அமெரிக்கா, ஐரோப்பியா, கியூபா, சிலி போன்ற நாடுகள் 1890ஆம் ஆண்டு மே 1ஆம் நாளை தொழிலாளர் தின நாளாக கடைபிடித்தனர். இதே சமயத்தில் சர்வதேச பொதுவுடைமை மற்றும் தொழிற்சங்க மாநாடு 8 மணி நேர நாடு வேலையை உலகம் முழுவதும் கொண்டு வர மே 1 தொழிலாளர் தினமாக கொண்டாட அறை கூறியது. வாய்ப்பிற்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய 2ஆம் பகுதியை எடுத்துச் செல்ல சாலினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் சாலினி. சாலினி,
ஐயா சிறப்பு அழைப்பாளர் வந்துருங்களா? காமராஜ் ஐயா சிறப்பு அழைப்பாளர். ஜெயந்தின் பேர்ல இருக்க யாருன்னு தெரியலங்கய்யா. காமராஜ் ஐயா இணைய போறாங்க அதுக்குள்ள ஏதாவது பாட்டு நான் பாட சொல்லுங்களேன். யாரு பாடுறதுக்கு? நீதியரசர் ஐயா தான் இருக்காங்க பாடுறதுக்கு. இல்ல நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு பாடுவார் ஐயா. பாடுங்கய்யா. 4ஆம் தேதி யார பேச வைக்கலாம்னு பாருங்க ஐயா. 4ஆம் தேதி கேப் வச்சிருக்கேன். 2006 ஜனநாயக முடிவுன்னு பேசணும். யாராவது நல்ல ஆளா பேசணும். அவர் இன்னும் பதில் சொல்லலாம்னா ஐயா நீதியரசர் ஐயா ஒளித்தடையில இருக்கீங்க, கேட்க மாட்டேங்குது. கவிதை பித்தன் பேச வைக்கணும் நீங்களே, என்னாச்சுன்னு காமராஜர்கிட்ட கேக்குறேன். ஐயா காமராஜ் ஐயா, கவிதை பித்தனை அணுகினீர்களா? அழுகுன அவர் இன்னும் பதிலே போடல. ஓஹோ போட்டாருனாங்க நான் இன்னைக்கு பண்ணிடுவேன். நான் பேருந்துல வந்திருக்கேன். ஷாலினி ஏதாவது பாட்டு பாட ஷாலினி, இப்ப பாடத்துல வர்றத வந்துடுறேன். நான் அலைபேசி பண்ணிட்டேன், உடனே வந்துடுறாங்க. வேறு வழி இல்ல, மாட்டிக்கிட்டீங்கள. நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போலிருந்து ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால், இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும், நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு, உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு, இரண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி வரவில்லை எனில் வாளை நிமிர்த்து, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. இன்று நேற்று மாதிரி இன்னைக்கும் இன்றைய சிறப்பு அழைப்பாளர் பேச இருக்கும் தலைப்பிலே தொடர்கிறோம். இன்று அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு திராவிடர் மன்னர்கள் அசுரர்களா? திராவிட நாகரிகம் இந்திய வரலாற்றின் முதன்மையான ஆழமான அடித்தளங்களில் ஒன்றாக விளங்குகிறது. அப்ப தமிழகமும் தென்னிந்திய பகுதிகளும் செழித்து வளர்ந்த காலத்தில் ஆட்சி செய்த திராவிட மன்னர்கள் யார் யார்? சேரர், சோழர், பாண்டியர். அரசியல் திறமை, கலாச்சார மேம்பாடு, சமத்துவ எண்ணம் ஆகியவற்றால் இவர்கள் சிறந்து விளங்கினார்கள். ஆனால் புராண கதைகளிலும் பின்னர் உருவான மத கருத்துகளிலும் அசுரர் என்ற சொல்லுடன் சில தென்னிந்திய அரசர்களையும் மக்களையும் இணைத்து பேசும் பழக்கம் உருவாகிறது. இப்ப அந்த கருத்தினுடைய உண்மைத்தன்மையும் பின்னணியும் நாம் இப்போ ஆராய போகிறோம். முதல்ல அசுரர் என்ற சொல்லின் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதங்களிலும் புராணங்களிலும் அசுரர் என்பது
தெய்வங்களுக்கு எதிரான ஒரு ஆற்றலை குறிக்கிறது. இது நல்லது கெட்டது என்ற எளிய பிரிவாக அல்ல. பல இடங்களில் அசுரர்கள் அறிவிலும் வலிமையிலும் ஒழுங்கிலும் சிறந்தவர்களாகவே சித்தரிக்கப்படுகிறார்கள். காலப்போக்கில் மத அரசியல் மாற்றங்களால் அசுரர் என்ற சொல்லுக்கு எதிர்மறை பொருள் அதிகரித்து விட்டது. அப்ப திராவிட மன்னர்களை அசுரர்கள் என்று அழைப்பது வரலாற்று உண்மையா? சிறப்பு அழைப்பாளர் என்ன சொல்ல பேச இருந்தார் என்று தெரியவில்லை. இங்கே என்னெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது? திராவிட மன்னர்களை அசுரர்கள் என்று அழைப்பது வரலாற்று உண்மையா என்றால் அதற்கு உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. சங்க இலக்கியங்கள், புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம் போன்றவை திராவிட மன்னர்களை வீரத்திலும் நீதியிலும் பரிவிலும் சிறந்தவர்களாகவே வர்ணிக்கின்றன. அவர்கள் மக்கள் நலன்களை முன்னிறுத்தியே ஆட்சியாளர்கள் விவசாயம், வர்த்தகம், கலை, கல்வி ஆகிய துறைகளை வளர்த்தார்கள். இத்தகைய ஆட்சியாளர்களை அசுரர் என்று கூறுவது இலக்கியங்களின் ஆதாரங்களோடு பொருந்தாது. இப்போ இதன் முதன்மையாக கவனிக்க வேண்டியது, அசுரர் என்ற சொல் பல சமயங்களில் அரசியல் மத போட்டியின் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதுதான். வட இந்திய வேத மரபும் தென்னிந்திய திராவிட மரபும் சந்தித்த போது ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி காட்டும் முயற்சிகள் நிகழ்ந்தன. அந்த சூழலில் எதிர்ப்பவர்களை அசுரர், எப்படி வாதி பிரதிவாதி நீதிமன்றத்தில் சொல்ற மாதிரி எதிர்ப்பவர்களை அசுரர் என்ற குறிக்கும் நடைமுறை உருவாகி இருக்கலாம். இந்த வரலாற்று உண்மையை கூட பார்வை வேறுபாட்டின் வெளிப்பாடாகவே நாம் பார்க்கப்பட வேண்டும். மேலும் புராணங்களில் வரும் அசுரர்கள் பலர் தெற்கை சேர்ந்தவர்களாக சித்தரிக்கப்படுவது அந்த காலத்தின் புவியியல் மற்றும் கலாச்சார வேறுபாடுகளை பிரதிபலிக்கிறது. உதாரணமாக, மாபலி போன்ற அரசர்கள் நீதியுடன் ஆட்சி செய்தவர்களாகவே புகழப்படுகிறார்கள். இதனால் அசுரர் என்ற சொல்லை முழுமையாக தீமையின் அடையாளமாக கருத முடியாது. சிறப்பு அழைப்பாளர் வந்து விட்டார் என்று நினைக்கிறேன். இப்பொழுது சிறப்பு அழைப்பாளரை அறிமுகம் செய்வதற்கு சாலினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சாலினி, பதாகை பகிரலாமா? பகிரலாமே. பகிர்ந்தாச்சு. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் திராவிட களம். நிகழ்வு எண் 2136, 1/5/2026, வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி. இன்றைய சிறப்பழைப்பாளர் முனைவர் திருமதி சே. ராஜேஸ்வரி அம்மா, மொழிபெயர்ப்பாளர், பதிப்பாளர், இதழாசிரியர் விருதுகள்: சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது நெருஞ்சி இலக்கிய இயக்கம் தஞ்சை, பெண் சாதனையாளர் விருது லேடி டோ கல்லூரி மதுரை, இலக்கிய விருது திருப்பூர் முத்தமிழ் சங்கம், தமிழக அரசின் சிறந்த மொழி பெயர்ப்பாளர் விருது 2022 பேரா முனைவர் ஞானசேகர் இலக்கிய விருது கோவை, குரல் பணி செம்மல் விருது தஞ்சை, தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் அகழ் அமைப்பு, இலக்குவனார் சங்க தமிழ் ஒலி விருது சங்க இலக்கிய மொழி பெயர்ப்புகளுக்காக திருவள்ளுவன் இலக்குவனாரின் தமிழ் அமைப்பு வழங்கியது. அம்மா, தாங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு திராவிட மன்னர்கள் அசுரர்கள். தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்கள் அம்மா. என்ற வினாவோடு இருக்கிறது தலைப்பு. வாருங்கள் முனைவர் ராஜேஸ்வரி செல்லையா, தொடருங்கள். இப்பொழுது தளம் உங்கள் கையில். வணக்கம். இந்த அரிய வாய்ப்பை நல்கிய ஐயா காமராசர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக நல்ல நல்ல தலைப்புகளில்
இந்த அமைப்பு தன்னுடைய இணையவழி கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறது. அந்த வழியில் எனக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்தது மற்றற்ற மகிழ்ச்சி. நான் இன்றைக்கு பேச இருக்கும் தலைப்பு திராவிட மன்னர்கள் அசுரர்களா? ஆம், அப்படித்தான் நமக்கு புராண கதைகள் எல்லாம் சொல்கின்றன. இதற்கான சான்றாதாரங்களை மட்டும் நான் இப்போது உங்களுக்கு எடுத்துக் கூறுகின்றேன். இதற்கு உதவியாக நான் எடுத்துக்கொண்ட நூல் எதிர்கடவுளின் சொந்த தேசம். எதிர்கடவுளின் சொந்த தேசம், சக்திதரன் என்பவர் எழுதியது. சா தேவதாஸ் என்பவர் மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார். கோவை எதிர் வெளியீடு. இந்த நூலில் பல சான்றாதாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்கு முன்பு ஒரு சிறு முன்னுரை மட்டும் நான் கொடுக்கின்றேன். ஆரியர்கள் வருகைக்கு முன்பு இந்திய தீபகற்பம் முழுவதும் குடியிருந்தவர்கள் திராவிடர்கள். அவர்கள் மலை பகுதிகளிலும் மலை அடிவாரத்திலும் தங்களுடைய வாழிடத்தை அமைத்துக் கொண்டனர். அதாவது குறிஞ்சியும் முல்லையும் என்று வைத்துக் கொள்ளலாம். இங்கு அவர்கள் பேசிய மொழி கிட்டத்தட்ட ஒரே மூல திராவிட மொழியின் பல்வேறு பிரிவுகள், கிளைகள். இதனை மொழியியலார் வட திராவிட மொழிகள், நடுத்திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள் என்று வகைப்படுத்தி உள்ளனர். இந்த வட திராவிட மொழிதான் பிராகுயி எனப்படும் பலுகிஸ்தானத்தில் பேசப்படும் ஒரு மொழி. பலுகிஸ்தான் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நாடு. அங்கு பேசப்படும் பிராகுயி என்ற மொழி நம்முடைய தமிழ் மொழியோடு நெருங்கிய தொடர்புடையது, ஒரு சகோதர மொழி என்றே கூறலாம். இவ்வாறு இங்கு இருந்த மக்கள் பேசிய எல்லா இடத்திலும், இந்தியா முழுவதிலும் பேசிய மொழியை திராவிட மொழி என்று அழைக்கின்றனர் மொழியியலார். திராவிடம் என்பது ஒரு நிலம் சார்ந்ததல்ல, அது ஒரு மொழிக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, பெயர். இங்கு வாழ்ந்த மனிதர்கள் உருவ அமைப்பு எவ்வாறு இருந்ததென்றால், அவர்கள் மலையிலும் மலையடிவாரத்திலும் வாழ்ந்தவர்கள் என்பதனால் அவர்களுக்கு நல்ல பிரகாசமான கண்கள், நல்ல நீண்ட மூச்சு விட்டு பழக்கப்பட்ட விரிந்த மூக்கு, உருண்டையான விரிந்த மூக்கு, சதைப்பிடிப்புள்ள உதடுகள், சதைப்பிடிப்புள்ள கன்னம், மலையிலும் மலை அடிவாரத்திலும் ஏறி இறங்கி கட்டான உடல் அமைப்பு, வலிமையான உடல், கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். இந்த உருவ அமைப்பை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள், அறம் பேணுபவர்கள், யுத்தத்திலும் அறவழி யுத்தம், தர்ம யுத்தம் தான் செய்வார்கள். எந்த வழியிலும் நாம் வெற்றியை பெற்றுவிடலாம் என்று நினைப்பவர்கள் கிடையாது இந்தியாவின் பூர்வ குடிகளான திராவிட மக்கள். இனி வந்த ஆரிய பிராமணர்கள், ஆரிய வந்தேரிகள் என்று சொல்கிறோம் அல்லவா, வேறு நாட்டிலிருந்து இங்கு குடிபெயர்ந்து வந்தவர்கள். அவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், மெலிந்த தேகம், அடர்த்தியற்ற மென்மையான என்று சொல்வதை விட நீளமான ஒல்லியான கூந்தல். திராவிடர்களுக்கு சற்று நெளிநெளியான கூந்தல், அடர்த்தியான கூந்தல், கருமையான கூந்தல் இருக்கும். ஆரியர்களுக்கு ஒரு செம்பட்ட நிறத்துல ஒரு மாதிரி ஒரு வலுவலுன்னு மென்மையான என்று நாம் இப்போது சொல்கின்றோம். அது உண்மையிலேயே வலிவற்ற கூந்தல். நம்மை அப்படியெல்லாம் சொல்ல வைத்து விட்டார்கள். கூர்மையான நாசி, மெல்லிய உதடுகள், நீண்ட விழிகள், நாம் எதெல்லாம் அழகு என்று இன்றைக்கு நினைத்து கொண்டு வர்ணித்து கொண்டு இருக்கின்றோமோ அப்படிப்பட்ட ஒரு வர்ணனைக்கு சொந்தக்காரர்கள் வந்தேரிகள். ஆனால் இங்கு இருக்கின்ற பூர்வகுடி மக்களுடைய முக அமைப்பும் உடல் அமைப்பும் ரொம்ப கட்டையா, குட்டையா, தடியா, தாட்டியமா அப்படியெல்லாம் நம்ம ஏதோ பட்டிக்காட்டு ஆளை சொல்ற மாதிரி நம்ம சொல்றோம். அவங்கெல்லாம் பேரழகி, பேரழகன் அப்படின்ற மாதிரி. நீங்க பாருங்க, இப்ப ராமன், முருகன் அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டா, ஒரு அழகான தெய்வம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு மீசையே இருக்காது. ஆனா இதுவே நரகாசுரன், மகிஷாசுரன், மாவலி அப்படின்லாம் போடும் போது பாருங்க, ஒரு பெரிய மீசை வச்சு, பெரிய கண்ணு, உருண்டையான ஒரு அடர்த்தியான புருவம், இப்படியெல்லாம் வச்சு அவங்கள இந்த உருவத் தோற்றம் கொடூரமானது, இவர்கள் அசுரர்கள், இரக்கமற்றவர்கள், கொலை செய்வார்கள், இப்படியெல்லாம் ஒரு நம்மளை நாமே நமக்கு நாமே விரோதிகளாக மாற்றியவர்கள் இந்த ஆரிய வந்தேரிகள்.
இதை நம்ம அதுக்கான அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு ஆயுதம் கதைகள், புராண கதைகள் என்ற பேர்ல அவங்க நிறைய கதைகளை உருவாக்கி, அந்த கதைகள் கதாமாந்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வந்தேரிகள் எல்லாம் நல்லவர்கள், புத்திசாலிகள், திறமைசாலிகள் என்றும், இங்கு உழைத்து ஓடாக தேய்ந்து போகும் மக்கள் எல்லாம் புத்தியற்றவர்கள், பிழைக்க தெரியாதவர்கள், அறிவில்லாதவர்கள், மூடர்கள், முட்டாள்கள் என்றும் நம்மை நாமே நம்ப வைக்க இந்த கதைகள் அவர்களுக்கு உதவின. சரி, இந்த பின்னணியோடு நாம் உள்ளே வருவோம். இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை நான் சொல்கின்றேன். ஆரிய பிராமணர் குடியேற்றம் என்பது சங்க காலத்திலேயே ஓரளவுக்கு அந்த ஆரிய பிராமணர்கள் வந்திருக்கிறார்கள், இங்கு பல யாகங்கள் வேள்விகள் எல்லாம் செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி ஆரிய படை கடந்த அந்த பல்யாக சாலை, முதுகுடுமி பெருவழுதி போன்ற மன்னர்கள் எல்லாம் நிறைய யாகங்கள் செய்திருக்கிறார்கள் இவர்கள் பேச்சை கேட்டு. அது ஓரளவு நடந்திருக்கின்றது. ஆனால் திட்டமிட்டு இங்கு குடியமர்த்தப்பட்டவர்கள் என்ற வகையில் கேரளாவில் தான் இந்த நூல் அதிக அளவில் கேரளாவை பற்றித்தான் பேசுகின்றது. எழுதியவர் கேரளாக்காரர். கேரளாவில் 64 கிராமங்களில் அவர்கள் குடியமர்த்தப்பட்டனர். அவங்கதான் இப்ப இன்னைக்கு இருக்கிற நம்பூதிரிகள். பம்பை, பேராறு, பெரியாறு, பாரதப்புழா நதிக்கரைகளில் உள்ள வளமான நிலப்பகுதிகளில் 32 கிராமங்களில், பின்பு தெற்கு கனரா மண்டலத்தில் இன்னும் அதிக எண்ணிக்கையில் 8ஆம் நூற்றாண்டில், இந்த 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் நமக்கு புராணங்கள் வருகின்றன. அது வரைக்கும் கொஞ்சம் பேர் வந்தாங்க, இருந்தாங்க, சில யாகங்கள்லாம் நடத்தினாங்க. பௌத்த சமண மதங்கள் இந்த யாகங்கள் கூடாது. ஏன் யாகங்கள் கூடாது என்றன என்றால், அதில் அவங்க பெரிய பெரிய மாடுகளையும் குதிரைகளையும் 2ஆக வெட்டி போடுவார்கள். அந்த உயிர்கொலை கூடாது என்ற காரணத்தினாலதான் பௌத்தம் பிராமணர்களுடைய பிராமண எதிர்ப்பு சமயமாகத்தான் பௌத்தம் தோன்றியது. சமணமும் பிராமணர்களை எதிர்த்து வந்தது. இந்த ஒரு பின்னணியும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த பிராமணர்களுடைய ஆதிக்கம் இருக்கின்ற காலத்திலேயே பௌத்தமும் சமணமும் பின்பு ஆசீவகம் ஓரளவுக்கு, அதுவும் இந்தியா எங்கும் பரவி இருந்தது. பௌத்தர்கள் மதம் பரப்புவதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா, ஒரு செயல்முறையாக கொண்டு எல்லா இடத்திலும் பரப்பி வந்தனர். இதற்கு அடுத்தபடியாக இந்த கௌடில்யர், சாணக்கியர் என்று சொல்கிறோமே, இவர் புலம்பெயர்தல் திட்டத்தை ரொம்ப விரிவாக்குகிறார். ஆரிய பிராமணர்கள், அத நம்ம இப்ப பிராமணர் என்றோம், ஆனா ஆரியர்கள்னு வைத்துக் கொள்வோம். அவர்கள் விதர்ப்பா நாட்டுக்கு முதலில் வருகின்றார்கள். அங்கிருந்து அகத்தியர் என்ற ஒரு குள்ளமுனி, இப்ப வாமனர் கதை ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கு நான் வர்றேன். இந்த இது அகத்தியர் விதர்ப்ப மன்னனுடன் ஒரு பிராமண கூட்டத்தை சேர்த்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு வந்தார். இப்ப அகத்தியர் நம்ம இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, கல்யாணத்தை பார்த்தாரு, இங்க பூமி மேடும் வெள்ளம் ஆயிருச்சு, சிவபெருமான் கல்யாணம் அங்க நடக்கும் போதுன்ற கதையெல்லாம் நமக்கு இருக்கு. அகத்தியர் தென்னகம் வந்தார். எதுக்கு வந்தாரு? பிராமண கூட்டத்தை அழைத்து கொண்டு வந்தார். அதுதான் உண்மை. இது பற்றி 1960 குஜராத் பல்கலைக்கழகத்துல ஒரு உரை நிகழ்த்தினாங்க. அது என்னன்ற அந்த கருத்தை மட்டும் நான் சொல்றேன். சமூக அறிவியல் பள்ளி மாணவர், அதாவது சோசியல் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர் கூட்டத்துல, மாணவர் ஆசிரியர் கூட்டத்துல சங் பரிவாரை சேர்ந்த MS கோல்வால்கர் என்ன சொல்றாருன்னா, ஏன் பிராமணர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆரிய பிராமணர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்றால், இந்துக்களின் பரம்பரையை மேம்படுத்திட வட இந்தியர்கள் கேரளத்திற்கு அனுப்பப்பட்டனர். எப்படின்னு பாருங்க. அதாவது இங்கு வாழ்ந்த மக்களை மேம்படுத்திட, அப்படின்னா இங்க வாழ்ந்தவங்க எல்லாம் ஏதோ முட்டாள்களாக இருந்த மாதிரியும், இவங்களெல்லாம் மேம்படுத்துவதற்காகத்தான் பிராமணர்கள் இங்கு வந்த மாதிரியும் அவர் சொல்றார். கோல்வால்கர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இவங்க எல்லாரும் இங்க அங்கங்க குடியேறாங்க. தமிழ்நாட்டுல, ஆந்திராவுல, விதர்ப்ப தேசம்னு சொல்றது மத்திய பிரதேசம், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல குடியேறாங்க. மொத்தமாக அங்கு உள்ள மன்னர்களை பார்த்து, இவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யணும், இவங்களுக்கெல்லாம் இறையில் இவங்க தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்க கூடாது, இவங்க நிலத்துக்கு வரி கொடுக்க கூடாது, இவங்களுக்கு நிலங்களையும் வீடுகளையும் இலவசமாக கொடுக்கணும், அத்துடன் நிலங்களில் வேலை பார்க்கின்ற கொத்தடிமைகளையும் சேர்த்து மன்னன் வழங்கணும்,
இப்படி எல்லாம் நிறைய சட்டதிட்டங்களை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி அந்த மன்னர்களை அப்படியே கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, ஒரு ஒரு நிகழ்ச்சி அதெல்லாம் படிச்சோம்னா நமக்கு வந்து ரொம்ப சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியாது. ஒரு மன்னன் மகுடாபிஷேகம் சூடிக்கொள்வதற்கு முன்பு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மாடு, ஒரு மன்னன் தங்கத்தால் செய்யப்பட்ட மாடு, அந்த மாட்டின் வாய் வழியே உள்ளே நுழைந்து ஆசன வாய் வழியே அவன் வெளியே வர வேண்டும். அந்த நேரத்தில் அந்த மந்திரங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும். அதற்கு பிறகு அந்த தங்க பசுவை உடைத்து பிராமணர்களுடைய தகுதிக்கேற்ப அதை தானம் செய்து விட வேண்டும். அப்ப எவ்வளவு பெரிய தங்க பசு செய்யணும், இவன் உள்ள போய் வெளியே வர்றதுன்னா அந்த இதெல்லாம் அந்த தங்கத்தெல்லாம் எப்படி உடைச்சு ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்காங்க பாருங்க. இதே மாதிரி சத்ரபதி சிவாஜி மன்னராகும் போதும் அந்த ஐயர்கள் படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவங்களுக்கு தானம் கொடு, அவங்களுக்கு தானம் கொடு, இதை செய்ய அதை செய்யணும். அவனுக்கு அவுரங்கசீபே ஒரு பெரிய எதிரி கிடையாது, கூட இருந்து கொள்ளி வச்ச இவங்கதான் பெரிய எதிரி. அதுக்கு அடுத்து சிவாஜியினுடைய மகன் கூட இவங்கிட்ட இருந்து மீள முடியாம ரொம்ப கஷ்டப்படுவான். இதனுடைய விளைவு என்னன்னா, இந்த வாமனன் கதை கேரளாவில் இருக்கிற இதே வாமனன் கதை மராட்டியிலையும் இருக்குது. இப்ப நம்ம ஒவ்வொரு அசுரர்களையா பற்றி பார்த்து கொண்டு வருவோம், அல்லது ஒவ்வொரு புராண கதையும் எப்படி பூர்வகுடி வேந்தனை மண்ணின் மைந்தனை அசுரனாக மாற்றியது என்று நம்மை நாமே நம்ப வைத்தது என்பதை பார்ப்போம். இந்த வாமனன் கதை, வாமனன் கதையில மாவலி சக்கரவர்த்தி என்பவர்கிட்ட வந்து இடம் கேட்பாங்க. ஒரு அடி வானத்துக்கும் ஒரு அடி பூமிக்கும் அளந்துட்டு 3வது அடி எங்கன்னா என் தலையில வையணும்னா அப்படி தலையில வச்ச உடனே பாதாளத்துக்குள்ள தள்ளிடும். இது நமக்கு தெரிந்த கதை. இந்த வாமனன் என்பவன் ஒரு ஆரிய பிராமணன். இவன் சூழ்ச்சியின் காரணமாக நிலத்தை பெற்றுக்கொண்டான் என்பது தெரிகின்றது. அந்த மாவலி என்ற, அதாவது மிகுந்த வலிமை உடையவன், இவ்வளவுதான். அதை வந்து ஒரு சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுவாங்க அந்த நேம், மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு. அப்படி இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த பாதாளத்துக்குள்ள அனுப்புன பிறகு ஒரு கதை. பாதாளத்துக்குள்ள அனுப்புன உடனே இவன் பெரிய மன்னன், நமக்கெல்லாம் எதிரி. இவங்க எப்படின்னா ஆரியர்களுக்கு எதிரி அப்படின்னாலே தேவர்களுக்கு எதிரின்னு காட்டுவாங்க. தேவர்களுக்கு எதிரின்னா ஆரியர்கள் எல்லாம் தேவர்கள், நம்ம எல்லாம் அசுரர்கள்ன்ற மாதிரி. அப்ப தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் வர்றான் எங்க பாதாள லோகத்துக்கு. அங்க வந்து இந்த மாவலி சக்கரவர்த்திக்கு சேவகம் செய்வதற்கு கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அங்க பிரம்மதேவனும் இந்திரனும் வர்றாங்க, பாதாள லோகத்துக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு கழுத வடிவத்துல மகாபலி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த தெரியுதுல கழுத, இதுதான் மகாபலி, நீங்க பார்க்க வந்த ஆளு அப்படின்றாங்க. உடனே இவன் கேலி பண்றான். இந்திரன் கேலி பண்ண உடனே பிரம்மதேவன் சொல்றாரு, அப்படிலாம் கேலி பண்ணாத, அவன் ஒரு நல்ல மன்னன், மக்கள் இன்னும் அவனை பார்க்க ஆர்வமா இருக்காங்க, அவன் ஒரு பெனவலண்ட் டெஸ்பாட், மக்களுக்கு நன்மை செய்த மன்னன், மக்களுக்கு எவ்வித கொடுமையும் செய்யாதவன், கொடுங்கோலன் கிடையாது, நியாயவான், அதனால நீ வந்து அவனை கேலி பண்ணாதன்ற. இந்த மாதிரி வந்து அவனை ஒரு இழிவுபடுத்துறாங்க கதையில. ஆனா அவன் மிகவும் நல்லவன் என்பது ஓடப்பாட்டு. ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்களா, அன்னைக்கு தானே மகாபலி சக்கரவர்த்தி வர்றாருன்னு எல்லாரும் வீட்டுல அந்த சாத்தியான்னு சொல்லக்கூடிய சாதம்ன்றதான் சாத்தியா, சோறு குழம்பெல்லாம் வச்சு விதவிதமா பாயசம் கண்டிப்பா வைப்பாங்க. அவன் வரும்போது நாங்க நல்லா இருக்கோம் ராஜா அப்படின்னு அவன் நம்பிட்டு போகணுமா. அதனால இவங்க இனிப்பெல்லாம் சாப்பிட்டு அவனை வந்து, அதாவது நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம்னு மன்னனை நம்ப வைத்து மன்னனை மகிழ்ச்சியாக பாதாளத்துக்கு திரும்ப அனுப்புவாங்க. அப்ப எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க பாருங்க. ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவு மாதிரி அந்த மன்னனுக்கும் மக்களுக்கும் இருந்த உறவு. எப்படி தாய் வந்து சரியா சாப்பிடாட்டினா கூட நான் நல்லா சாப்பிட்டேன்ப்பா, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு ஒரு மகனை சாப்பிட வைப்பாங்களோ, அந்த மாதிரி இந்த மக்கள் வந்து அந்த மன்னனை நேசிக்கிறாங்க. அப்போ பாடுற அந்த ஓடப்பாட்டு, அப்பதான் அந்த ஓடத்துல வந்து போட்டி நடக்கும், வள்ள போட்டின்னு சொல்லுவாங்க, போட்டி நடக்கும். இது ஓணம் அன்றைக்கு. அங்க அதுல பாடுற அந்த பாட்டை கேட்டீங்கன்னா மாவலி சக்கரவர்த்தி மிகவும் நல்லவன் அப்படின்ற கருத்துக்கள் நிறைய இருக்கு. இவங்க வந்து சூதினால் நம்முடைய நிலத்தை கவர்ந்து கொண்டார்கள் அப்படின்ற செய்திகள் நமக்கு இன்னும் இப்ப புராணங்கள்ன்றது வந்து நம்ம நம்ப முடியாது, நம்ப கூடாது. ஏன்னா
அது திட்டமிட்டு எழுதப்பட்ட ஒரு பிரச்சார கதைகள். ஆனா இந்த நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற கலை வடிவங்களை நம்ம நம்பலாம். ஏன்னா அதுல எந்த திட்டமிடுதலும் எந்த பிரச்சார நோக்கமும் கிடையாது. ஆனா மக்கள் வெளியே சொல்ல முடியாத ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய புலம்பல், தங்களுடைய வேதனையை பாடல்களாக வைத்திருப்பாங்க, பாடலாவோ கதையாவோ வச்சிருப்பாங்க. சோ நம்ம எந்த ஒரு மண்ணின் உண்மையான வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கு உள்ள நாட்டுப்புற மக்களின் கலை வடிவங்களை பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும். சரி, இப்போ இந்த ஓணம் பாட்டுகள்ல இருக்கக்கூடிய இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டால் இந்த மன்னன் நல்லவன் என்பது தெரியும். மேற்கொண்டு இவன் வேளாண்குடி மக்களின் தலைவன், பண்ணை தெய்வம் அல்லது வேளாண் தெய்வமாகத்தான் வேளாண்குடி மக்கள் மாவலி சக்கரவர்த்தியை ஒரு தெய்வமாக கருதுகின்றார்கள். இன்னும் அந்த காசர்கோட்டுக்கு பக்கத்துல உள்ள சில பகுதிகளில் ஓணத்தன்னைக்கு ஓணம் கொண்டாடுறது இல்லை. ஓணம் முடிந்து 2 மாதங்கள் கழித்து, அவங்களுக்கு அந்த ஆவணி மாதம் தான் வருஷ பிறப்பு கேரளாவுக்கு. அது முடிந்து விவசாயம்லாம் முடிஞ்சு ஐப்பசி மாசம் மழை வர்றதுக்கு முன்னாடி தீபாவளி கொண்டாடுறோம் இல்லையா, ஐப்பசி அமாவாசை, அந்த நேரம் மன்னன் தங்கள் நாட்டுக்கு வருவதாக அவங்க கொண்டாடுறாங்க காசர்கோடு பகுதியில். அன்றைக்கு தீபாவளி அன்றைக்கு மாவலி சக்கரவர்த்திக்கு மிகுந்த வரவேற்பு கொடுக்கப்படுகின்றது. அன்றைக்கு இவனை பொலி சந்திரன்றாங்க. பொலி சந்திரன்னா என்னது? பொலிவுடைய பூரண நிலான்னு அர்த்தம். அது கொண்டாடப்படுவது இப்ப இந்த பழக்கத்தின் காரணமாக ஐப்பசி மாசம் தீபாவளி அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அதாவது இந்தியாவிலேயே தீபாவளி கொண்டாடாத ஒரு மாநிலம்னா அது கேரளா தான். தீவிளிக்கு தீவிளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது பெருசா கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு தீபாவளி சமணர்கள் வாழ்ந்த இடங்களில் கொண்டாடப்பட்ட பண்டிகை. இதுல கேரளாவுல பௌத்தர்கள் அதிகம் இருந்த காரணத்தினால இந்த சமண பண்டிகை அல்லது சமணர் அவர் மகாவீரர் இந்த முக்தி அடைந்த அந்த நாளை அவங்க கொண்டாடுறதில்லை. இப்போ அங்க இந்த மன்னன் நல்லவன் அப்படின்ற மாதிரி கவிஞர்களாக இருக்கட்டும், கேரளாவுல எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், நாடகம் எழுதுறவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப வலியுறுத்துவது மாவலி சக்கரவர்த்தி நல்லவன், அவன் எங்கள் வேந்தன், எங்களுக்கு நல்லது செய்தவன். ஆக இப்படிப்பட்ட ஒரு படைப்பிலக்கியம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்றால் அதுதான் மக்களின் உண்மையான மனநிலையை உணர்த்துகின்றது. இப்போ அசுரர்கள்ன்ற வகையில 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த புராண கதைகள் எழுதும் போது அசுரர்களுடைய உருவ அமைப்பை ரொம்ப கொடூரமானவனாக சித்தரித்து அவன் குருதி வடித்து ஆகும் நேரங்களில் எல்லாம் தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர் அப்படின்னு ஒரு கதையையும் சேர்த்து சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு நிகழ்ச்சி நான் இந்த இடத்துல சொல்றேன். அண்ணா முதலமைச்சர் ஆன உடனே IAS ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க எல்லாரும் ரொம்ப கொந்தளிச்சாங்களாம். ஏன்னா அந்த ட்ரைனிங்ல இருக்கிறவங்க நிறைய பேர் உயர் சாதியை சேர்ந்தவர்கள். ஐயோ, அண்ணா முதலமைச்சர் ஆயிட்டாப்புல தமிழ்நாடே இனி குட்டிச்சவரா போயிரும், இனி பிராமணர்களுக்கு இடம் இருக்காது, கோயிலுக்கு இடம் இருக்காது, நம்மளால முந்தி மாதிரி எல்லாம் இந்த கதை சொல்லி யாகம் நடத்தி இப்படி எல்லாம் பிழைப்பு நடத்த முடியாது, இவங்க பகுத்தறிவுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்பாங்க அப்படின்ட்டு அவ்வளவு வருத்தப்பட்டு கோவப்பட்டாங்களாம். ஆனா அண்ணா இறந்த அன்னைக்கு எல்லாரும் பட்டாசு வெடிச்சு பாயாசம் வச்சு சாப்பிட்டாங்க. எப்படின்னு பாருங்க. அண்ணா இறந்த செய்தி கேட்டு இந்த சிவில் சர்வீஸ் பயிற்சி எடுக்கிறவங்க அப்படி பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனாங்களாம். அப்பா, ஒரு அசுரன் தொலைந்தான். இதுதான் உண்மை நிலவரம். அவர்களை பொறுத்தளவுக்கு நம்மை வாழ விடாமல் நமக்கு கெடுதல் நடக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்த அசுரனான அண்ணா மறைந்தான். இதுதான் அவங்களுடைய அந்த கொண்டாட்டத்துக்கு காரணம். அவங்க கொண்டாடின அந்த கொண்டாட்டங்களை தான் இன்னைக்கு நாமும் கொண்டாடி. சரி, இதுல இன்னும் ஒரு விஷயம் இப்ப அண்மையில நடந்தது, அதையும் சொல்லிடுறேன். பௌத்தர்களும் சமணர்களும் ஆரியர்களை பிராமணியத்தை எதிர்த்தார்கள். அவங்களுடைய அந்த யாகம் வேள்வி போன்றவற்றை இவர்கள் நம்பவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதாவது கடவுள் இருக்கிறார் என்பதை கூட மக்கள் ஏத்துக்கிடுவாங்க. ஆனா கடவுளுக்கு நீ செய்யறதெல்லாம் பணிவிடைக்காது, கடவுளுக்கு செய்யற பூசையோ அல்லது வழிபாடோ விரதங்களோ முக்கியம் இல்ல, நீ பிராமணனுக்கு செய்யறதுதான் முக்கியம். அப்ப பிராமணன் உனக்காக ஒரு நாட்டை பிடிக்கணுமா, ஒரு யாகம் செய்வான்.
ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணுமா யாகம் செய்வான், ஒரு ஆளை கொல்லணுமா அதுக்கு யாகம் செய்வான். அப்போ இப்ப சத்ரு சம்மார பூஜைன்னு நிறைய கோயில்கள்ல நடக்கும். இந்த இப்ப விஜய் கூட போயிட்டு வந்தாருன்றாங்களே, நிறைய இடங்கள்ல சத்ரு சம்மார பூஜை எதுக்குன்னா எதிரி அழியணும், அவ்வளவுதான். வசீகரம் அப்படின்றதுக்கு வசிய மந்திரங்கள் அந்த இது செய்தா ஒரு பெண்ணை வசியப்படுத்தலாம், ஒரு ஆணை வசியப்படுத்தலாம். இந்த மாதிரி மாரகத்துக்கு உண்டான பூஜைகள் செய்தா பூஜை இல்லை, இந்த மந்திர தந்திரங்கள் செய்தா மாரகம் நிகழும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவங்க அப்படி கொண்டு வர்றாங்க. என்ன நம்பினாதான் உனக்கு வாழ்க்கை, நான் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்ற அளவுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த பிராமணர்களுடைய இந்த யாகம் வேள்வி இதெல்லாம் பௌத்தர்களும் எதிர்க்கிறாங்க, சமணர்களும் எதிர்க்கிறாங்க. ரெண்டு பேருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு தனக்கு மிஞ்சி இந்த பிராமணர்கள் அதிகாரம் செலுத்துறது பிடிக்காம இருந்திருக்கும் நடைமுறை வாழ்க்கையிலேயே, அதை எதிர்க்கிறாங்க. அவங்கள என்ன பண்றாங்க, சைவ பேரெழுச்சி ஏற்பட்ட பிறகு கழுவேற்றி கொள்ளுதல் பாக்குறோம். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எல்லா ஊர்லயுமே சிவன் கோயில்கள்ல கழுவேற்ற நிகழ்ச்சி நடந்தது. அது ஒரு அரசு நிகழ்ச்சியாக அரசு கோயில்கள்ல நடந்தது கழுவேற்ற நிகழ்வு. அப்ப இன்னும் நம்ம அதை சரி சரி சரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். சமணர்களை ஒரு வாதம் தானே, அனல்வாதம் புனல்வாதம் 2 பேர் உட்கார்ந்து தர்க்கம் பண்றாங்க. ஒருத்தன் தோத்து போயிட்டான், தோத்து போனவன் என்ன பண்றது, உடனே கழுவேத்தி கொன்னுறதா? அதுவும் 8000 சமணர்ன்றாங்க, எண்ணிக்கை வேணா கூட குறையா இருக்கலாம். நிறைய இடங்கள்ல கழுவேற்றிய நிகழ்ச்சி ஓவியமாக சிற்பமாக பிறகு அவர் யார் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் மற்ற நூல்களிலும் பதிவாகி இருக்கிறது, ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, இந்த தாருகாவனத்து ரிஷிகளை நிறையளித்த கதை அப்படின்றது. அந்த தாருகாவனத்து ரிஷிகளும் யாருன்னா, அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்க இந்த யாகம் மூலம் எல்லாம் செய்யலாம், கடவுள் கிடையாது அப்படின்னவங்க. கிட்டத்தட்ட இந்த பிராமணர்களுக்கு இன்னொரு வடிவம் மாதிரி. அவங்க கிட்ட போய் என்ன செய்யறாங்க, அந்த தாருகாவனத்து ரிஷி பத்தினிகளை எல்லாம் சிவபெருமான், அந்த கதை எப்படி இருக்கும்னா, சிவபெருமான் பிச்சை எடுக்கிற மாதிரி போவார். ஒரு பிச்சைக்கார கோலத்துல போகும்போது அவருடைய அந்த கோலத்தை கண்டு பெண்கள் எல்லாம் மயங்கி அவங்களுடைய கற்பை இழந்தார்கள்ன்றதான் கதை. நிறை அளித்தல்னா கற்பை அளித்தல்ன்றதான் கதை. அந்த கதையை படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஆபாசமா இருக்கும். அது ஒரு ஆபாசமான கதை தான். ஒரு ஆம்பளை இப்படி ஒரு அசிங்கமா வர்றான், அவனை பார்த்து பெண்கள்லாம் தன்வயம் இழந்தனர் அப்படின்றது ஒரு ஆபாசமான கதை. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பெண்கள்லாம் எங்களை சாந்தி செய்துட்டு போ அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும் போது அப்போ அந்த கதையில அவர் சொல்லுவார், சிவன் சொல்லுவாரு, நான் மதுரையில வளையல் விற்கிறவனா வருவேன், அப்ப உங்களை தொட்டு சாந்தி செய்யறேன்னு சொல்லிடுவாரு. திருவிளையாடல் புராணத்துல இருக்கிற கதை அது. ஆக்சுவலா மதுரையில நடந்த கதை கிடையாது, மதுரைக்கார பெண்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. நானும் மதுரைன்றனால அந்த ஒரு கிளைம் பண்ணி சொல்றேன். அது எப்படின்னா, அந்த கதை ஹாலாசிய புராணம் என்பது வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு புராணம். அதை தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க மதுரையை மையமாக வைத்து திருவிளையாடல் புராணம்ன்ற பேர்ல. ஏன்னா அதுல இன்னொன்னு மாபாதகம் தீர்த்த படலம்னு ஒண்ணு உண்டு. ஒரு தாயை ஒரு மகன் மனைவியா வச்சுக்கிட்டே இருந்திருப்பான் ரொம்ப நாளா. அப்படி ஒரு கதை உண்டு. அதைத்தான் எம்ஜிஆர் ஒரு தடவை தியாகராசர் கல்லூரி சென்னையில பேசும்போது, அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணுங்க, நம்ம பிள்ளைங்க அடுத்து படிக்கும் போது இந்த மாதிரி கதைகள்லாம் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு மேடையில. அப்ப ஒரு பிராமணர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, அதெல்லாம் பேசுறதுக்கு நீங்க யாரு, நீங்க என்னத்துக்கு புராணத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்போ அதுல உள்ள இந்த 2 கதை இத சொல்றேன். ஒண்ணு தாயை பண்டாள் கதை, இன்னொன்னு இந்த மாதிரி கேட்கும் போது அவர் மாணிக்கம், நான் வளையல் விற்கும் போது உங்களை சாந்தி செய்கிறேன்றாரு. அப்படி வளையல் விற்க வரும்போது மதுரை பெண்களுக்கு கையை தொட்டு அவர் வளையல் போட்டு விடுவார். இதனால என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பெல்லாம் நாங்க இந்த கண்ணாடி வளையல் போடுறதுல, இப்ப நேற்று சித்திரை திருவிழா முடிஞ்சிருக்கு, அப்ப நிறைய அந்த வளையல் செட்டி வளையல் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த அவங்கதான் கையை பிடிச்சு இப்படி அமுக்கி 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 அந்த கண்ணாடி வளையல்களை உள்ள தள்ளி விடுவாங்க. பெண்களுக்கு வீட்டு வேலை பாக்குறவங்களுக்கு இந்த முட்டி பெருத்து இருக்கும் கையில. அப்போ வளையல்காரரை தொட்டு வளையல் போட விடாத, வாங்கிட்டு நீ சோப் போட்டு வளையல் போடு அப்படின்லாம் மாமியாமார் மருமகள் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்கள தொட்டு வளையல் போட விடாதீங்க அப்படின்னு. என்னன்னா இந்த கதையினுடைய ஒரு பாதிப்பு தான்.
அப்போ அந்த தொட்டு வளையல் போட்டு காரணத்தினாலேயே அந்த பெண்கள் வந்து சாந்தி அடைந்தனர் அப்படின்ற ஒரு கதையெல்லாம் உண்டு. சரி, இந்த கதைய, இந்த பிச்சாடனர் கதைய ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் நடத்துறாங்க. இப்ப நடந்தது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நிறைய கோயில்கள்ல நடந்தது. அதுல என்னன்னா விவாதம் பொருளாக என்ன இருந்ததுன்னா, பிச்சாடனர் பிச்சைக்கார ரூபத்துல தானே வரணும், எதுக்கு அவருக்கு வந்து நிறைய ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு கொண்டு வர்றீங்க அப்படின்னு ஒரு விவாதம். இல்ல என்னென்ன கோயில்கள்ல வந்து அவர் அலங்கார ரூபனா தான் வருவாரு, இந்த சில கோயில்கள்ல மட்டும்தான் அவரு ஒரு பிச்சைக்கார கோலத்துல வர்றாரு அப்படின்னு ஒரு விவாதம் நடக்குது. ஆக இந்த மாதிரிதான் நம்முடைய இந்த கதைகள் வந்து இருக்குது. எப்பவும் இன்றைக்கும் நாம் இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்றேன். அடுத்தது, இந்த மாவலி சக்கரவர்த்தி கதை வந்து மராட்டியிலையும் இருக்குன்னு சொன்னேன். மராட்டியிலையும் மகாராஷ்டிராவிலையும் இந்த கதை இருக்குது. அங்கேயும் அவன் பண்ணை தெய்வமாக இருக்கிறான். அங்க வந்து மாவுல செய்வாங்க, செய்து அதை காலால எத்தி விடுறது. பிராமணர்கள் வந்து அதை காலில் எத்தி விடுவாங்க. அந்த மாவுல ஒரு மாவலி சக்கரவர்த்தி மாதிரி ஒரு உருவம் செய்து அதை உதைத்து தள்ளுவார்கள். ஆனா அவன் வந்து வெற்றி பெற்று வரும்போது, மன்னன் வந்து வெற்றி பெற்று வரும்போது நம்ம எல்லாம் வரவேற்கணும்ன்ற மாதிரி பெண்கள் வந்து அன்றைக்கு ஆண்கள் வெளியே போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஆலத்தி எடுத்து அவங்கள வரவேற்பாங்களாம். போருக்கு மாவலி சக்கரவர்த்தியோட போன வீரர்கள் அப்படின்னு தங்களுடைய கணவன்மார்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுப்பாங்களாம். மகாராஷ்டிரால இப்படி ஒரு நிகழ்வு. மாவலி சக்கரவர்த்தியினுடைய போர் மற்றும் அவனுடைய அந்த தோல்வியை பிராமணர்களும் அவனுடைய போரை அப்ராமணர்களும் கொண்டாடுவார்கள். அடுத்தது இந்த 10 தலை ராவணன். 10 தலை ராவணன் பற்றி நிறைய இருக்குது. அவன் வந்து இலங்கையின் மன்னன் போது அவன் எழுதிய மருத்துவ நூல், அவன் மருத்துவத்துறை, இசைத்துறை, பக்தி மூன்றிலும் சிறந்தவன். அப்ப அவன் எழுதின வந்து மருத்துவ நூல் ராவண சிந்தாமணி. அப்புறம் அவனுடைய அந்த வீணை, அது வந்து ராவண ஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீணை. இப்போ இங்க எப்படி நாகர்கோவில் கன்னியாகுமரி பக்கம் ராவணனை வந்து ராவணர் அப்படின்னு தான் ஒருத்தர்லாம் கட்டுரை எழுதுவார். ஒரு மருத்துவர் டாக்டர் புஷ்பராஜ்னு, அவர் எங்களுடைய தமிழனங்குக்கு கட்டுரை எழுதுவார். அவர் ராவணர்னே எழுதுவார். ராவண சிந்தாமணியை பார்த்து காப்பி அடிச்சுதான் சித்த வைத்தியம் வந்தது அப்படின்னு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதுக்கான ஆதாரங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்கு. இப்போ இந்த ராவண வழிபாடு, ராவணனை தங்கள் மன்னனாக கருதி வழிபடுற பழக்கம் ஜோத்பூர்ல மாண்டோர்னு ஒரு ஊர், அதுதான் மண்டோதரியினுடைய ஊருன்னும், அங்கு வேட்டையாட வந்த ராவணன் மண்டோதரி என்ற இளவரசியை பார்த்து காதலித்து திருமணம் செய்து கொண்டான். அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும், அக்கா தங்கச்சி 2 பேரையும் கட்டிக்கிடுவாங்க. திருமணம் செய்து கொண்டான் என்ற காரணத்தினால அவங்க எல்லாரும் தாங்கள் வந்து மண்டோதரியின் வழி வந்தவர்கள் அப்படின்னு நம்புறாங்க. இப்போ 2005ல பல கடுமையான எதிர்ப்புகளுக்கு இடையில் அவங்க வந்து மாண்டோர்ல ராவணனுக்கு ஒரு பெரிய சிலை வைத்தார்கள். பொதுவா அது வைக்க விட மாட்டாங்க, ஆனாலும் ஒரு சிலை வைத்தாங்க. இந்த ராவண தகனம் அப்படின்றது பற்றி என்ன சொல்றாங்கன்னா, ராமனுக்கு உதவிய குரங்குகளும் கரடிகளும் தான் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க. எப்போ 1956ல. அதை கடுமையாக எதிர்த்து சென்னை கடற்கரையில திராவிட கழகத்தினர் வந்து ராமாயணத்தை எரிக்கிறாங்க. அப்பதான் தமிழகத்துல வந்து ராவணன் நம்மவன், நம்முடைய ஆளு, ராமன் தான் அடுத்தவன் அப்படின்ட்டு புலவர் குழந்தை ராவண காவியம் எழுதுறாரு. ஆசா ஞான சம்பந்தன் ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் எழுதுறாரு. MS பூர்ணலிங்கம் ராவணா த கிரேட் கிங் ஆஃப் லங்கா அப்படின்னு எழுதுறாரு. அப்புறம் கலைவாணர் கீமாயனம் நடத்துறாரு. கவிஞர் பாரதிதாசன் ரணியன் அல்லது இணையற்ற வீரன், இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய அசுரர்களை மையப்படுத்தி எழுதுறாங்க. இது வந்து மைசூர் பல்கலைக்கழகத்துல செய்தி தொடர்பு துறை இதழியல் துறை பேராசிரியராக இருந்த மகேஷ் சந்திரகுரு, இவர் என்ன சொல்றாரு, நீங்க இந்த ராவண லீலான்ட்டு அந்த ராவண பொம்மையை எரிக்கிறீங்க இல்லையா, இது பெரிய மாசு, பேர் இறைச்சலா இருக்குது, காற்று மாசு, இந்த மாதிரி ஒலி மாசு எல்லாம் ஏற்படுத்துது, இதை வந்து நிறுத்தணும், அவன் வந்து நம்ம மன்னன் அப்படின்றார். ஆனா என்ன சொல்றாங்க, அப்ப அந்த ஆளை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. இந்த பேராசிரியரை நீ எப்படி வந்து ராவண தகனத்தை எதிர்ப்பாய் அப்படின்ட்டு பிடிச்சு ஜெயில போட்டுறாங்க. இன்னும் இந்த கோண்டு இனம், இது வந்து முக்கியமானது. இப்ப மத்திய திராவிட மொழின்னு நான் சொன்னேன்ல, மத்திய பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் பேசுகின்ற மொழி வந்து மத்திய திராவிட மொழி. இதை பற்றி நீங்க விளக்கமா தெரிஞ்சுக்கிடணும்னா,
டாக்டர் ஜி ஜான் சாமுவேல் எழுதின மொழி வரலாறு. அந்த அந்த புக்கு எங்களுக்கெல்லாம் அது பாடமா இருந்துச்சு. நாங்க எம்ஏல படிச்சோம். இப்ப அந்த புக்கு பாடமா யாருக்கும் வைக்கலன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் படிச்சு அதை பாடமா நடத்துறதுக்கு ஒரு மொழியியல் துறை பேராசிரியர் வேணும். இப்ப யாரும் அதெல்லாம் ரொம்ப சீரியஸா தமிழ் துறையில அதெல்லாம் எடுத்து நடத்துறது இல்லை. லிங்குவிஸ்டிக்ஸ் கிடையாது, இப்போ இது கிடையாது. நிறைய அந்த சயின்ஸ் சம்பந்தப்பட்ட சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் லிங்குவிஸ்டிக்ஸ் எல்லாம். அது மாதிரியான பாடங்களை எல்லாம் இப்ப எடுத்துட்டாங்க. அதை ரொம்ப நீர்த்து போக செய்து விட்டார்கள். அப்போ அதுல படிச்சா நமக்கு இந்த திராவிட மொழிகளுடைய வரலாறு, அதற்கு இலக்கணம் எழுதிய அதாவது என்னது பிற மேனாட்டு அறிஞர்கள் இலக்கணம் எழுதியிருப்பாங்க. டிஇடின்னு டிராவிடியன் எட்டிமோலாஜிக்கல் டிக்ஷனரின்னு ஒண்ணு, எமனோ அண்ட் பரோன்னு 2 பேர் தொகுத்தாங்க. ஒரு 2500க்கு மேற்பட்ட வார்த்தைகள். தமிழ் அதாவது திராவிட மொழி வார்த்தைகள் மற்ற மொழிகள்லயும் இருக்கும். நான் சொல்ற அத்தனை மொழிகள்லயும் என்ன மாதிரி இருக்குது. இப்ப கண்ணுன்னு நம்ம கண் அப்படின்னா இன்னொரு மொழியில கண்ணு அப்படின்னு இருக்கும், இன்னொன்னுல ஹன்னு அப்படின்னு இருக்கும். இவ்வளவுதான். நம்ம செவினா கன்னடத்துல கிவி அப்படின்னு இருக்கும், நம்ம ரெம்பனா அவன் தும்பன்னுவான். இப்படி சின்ன சின்ன மாற்றங்களோட திராவிட மொழிகள் அனைத்திலும் அந்த சொல் எப்படி இருக்கிறது. இந்த சோகால்டு சமஸ்கிருதம் அது செய்யப்பட்ட மொழி, அது இயற்கையான மொழி இல்லை, அதுல எப்படி இருக்கு அப்படின்னு இங்க இருந்து இந்த மொழி, அதாவது இந்தியா முழுக்க இருந்த சொற்கள் இந்த வந்தேரிகளிடமும் பரவின அப்படின்றதுக்கான ஆதாரமாக அந்த டிராவிடியன் எட்டிமோலாஜிக்கல் டிக்ஷனரி இருக்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கோண்டு மக்கள் என்ன சொல்றாங்க, லங்கான அந்த இலங்கை கிடையாது, குன்று சார்ந்த பகுதியை தான் நாங்க லங்கான்னு சொல்லுவோம் அவங்க ஊர்ல. அதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக, மலைகளை பாதுகாக்க, மலை மரம் அந்த அத மாதிரியான நேச்சுரல் வெஜிடேஷன் அதை பாதுகாக்கிறதுக்காக பிரம்மதேவன் படைத்தவன் தான் ராவணன். இப்ப எங்கள் மன்னனான ராவணன் கடவுள் படைத்த ஒரு அரும் படைப்பு. அதனால இவங்க பிராமணர்கள் அவங்களுடைய யாகங்களுக்கு பசுவும் குதிரையும் பலி கொடுக்கறதுக்கு கேட்கும் போது இந்த மன்னன் எதிர்ப்பு தெரிவித்தான். அதனால் ஆரியனான ராவணனை கொன்று விட்டான் இப்படின்னு அவங்க நம்புறாங்க. அவங்களிடத்துல ஒரு கதை. இதே மாதிரி இமாச்சல பிரதேசம் அது எங்க இருக்கு பாருங்க, அந்த பலுபிஸ்தான் அந்த பகுதியில ஒரு டாப் மோஸ்ட் நார்தன் எக்ஸ்ட்ரீம் நார்த்ல இருக்கு. அங்க ஒரு பழைய சிவாலயம் இருக்கு. அது ராவணன் கட்டினதுன்னு நம்புறாங்க. சொல்லி அங்கேயும் அவங்க தசரா கொண்டாட மாட்டாங்க. அங்க அவங்களுக்கு ராவண தகனம் என்பது ஆகாது. இப்ப 1970 நாக்பூர்ல கோண்டி மொழி அறிஞர், இந்த கோண்டா அப்படின்றது ஒரு சந்தாலி அதெல்லாமே அந்த இடைப்பட்ட பகுதியில இருக்கக்கூடியது நடுத்திராவிட மொழிகள்ல சேர்ந்தது. அப்போ அங்க ஒரு மொழியியல் அறிஞர் மோத்திராம் கங்காலே அப்படின்னு இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு, ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. இந்த ராவண தகனத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். ராவண தகனம் என்பது நம்முடைய பண்பாட்டிற்கு எதிரானது. நம்ம மன்னனை நம்மளே தீய வச்சு கொளுத்தி அதை வேடிக்கை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த இயக்கத்தை நடத்த விடாம நம்ம மற்ற கோஷ்டிகள் தெரியும் தானே, அவங்க எல்லாம் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த கோண்டுகள் ராவணனை வழிபட்டு வருகிறார்கள். அதே மாதிரி இந்த ராவணான்ற பேரை அங்க இருக்கக்கூடிய தலித் இயக்கத்தை சேர்ந்த தலைவர் ஒருத்தர், ஒரு இளைஞர் சந்திரசேகர ஆசாத்னு, அவர் அந்த பேரை தன் பேராவே சேர்த்து வச்சுக்கிறாரு ராவணான். இப்ப இங்கெல்லாம் ராவணன்னு பேர் வைக்கிறது ரொம்ப அரிது, 1-2 பேர் தான் இருக்கிறாங்க, அதுவும் அந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள். அங்க அவர் அப்படி வச்சுக்கிட்டாரு. இப்படி நிறைய இடங்கள் இன்னும் நிறைய இருக்குது. கான்பூர்லயும் அப்படித்தான் ராவணனை தெய்வமாக வழிபடுறாங்க. மகாராஷ்டிராவில ராவண மகோத்சவம் என்றே கொண்டாடுகிறார்கள். கோண்டியா, சந்திராபூர், பண்டாரா, அமராவதி போன்ற மாவட்டங்கள்ல ராவண மகோத்சவம் என்று ராவணனை 10வது தர்ம குருவாக கருதி கொண்டாடுறாங்க. எப்படின்னு பாத்துக்கங்க. அன்றைக்கு யானை மீது ராவணனுடைய சிலையை வைத்து ஜெய் ராவணராஜா, இப்ப ஜெய் ராம்னு சொல்றாங்கல்ல, ஜெய் ஸ்ரீராம்னு, அது மாதிரி ஜெய் ராவணராஜான்னு சொல்லி முழங்கி கொண்டே கோஷம் போட்டுக்கிட்டே வருவாங்களாம் யானை மேல அந்த சிலையை வைத்துக்கொண்டு. இது மகாராஷ்டிரால. அடுத்து மத்திய பிரதேசத்துல ஆதிவாசிகள் வணங்குறாங்க. என்ன, அங்க இருக்கக்கூடிய கன்யா குப்ஜ பிராமணரும் ராவணனை கும்பிடுறாங்க. ஏன்னா ராவணன் பிராமணன், ராமன் சத்திரியன் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த ராவணன் பிராமணர்களுடைய உட்பிரிவை சேர்ந்தவன் என்பதனால அந்த கிராமத்திலையும் ராவண வழிபாடு இருக்கு. அப்புறம் அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தாண்டி வந்துருவான்.
சரி, இனி அடுத்து வந்து மகிஷாசுரன். மகிஷாசுரன் நரகாசுரனோட இந்த உரை முடியுது. இதுக்கு வந்து குறைச்சுதான் நான் சொல்ல போறேன். மகிஷாசுரனை வந்து தங்களுடைய மன்னனாக உத்தரப்பிரதேசம், வங்காளம், ஜார்க்கண்ட், பீகார், ஒரிசா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் எல்லாம் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் வணங்குறாங்க. இவன் வந்து நெறி தவறாது ஆட்சி நடத்தியவன். பெண்கள் என்ன காரணத்தினால அவன் தோற்று போனான்னு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க பாருங்க. பெண்கள், முதியவர், பலமற்றவர் முன்பு ஒரு வீரமான ஆண்மகன் போரிட்டால் அவன் ஆயுதம் ஏந்தி போரிட மாட்டான். இதுதான் அறப்போர். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அறப்போர் அப்படின்னா ஒரு வலியவன் முன்பு வலிமையான ஆயுதங்களை ஏந்தி போராடலாம். ஒரு மெலியவன், அவனுக்கே முடியாதவன், அவன்கிட்ட போய் நம்ம கத்திய வச்சு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சா என்ன ஆகும்? இந்த எம்ஜிஆர் படங்கள்ல இதை ரொம்ப பின்பற்றத பார்க்கலாம். ஒரு சண்டை காட்சியா இருந்தா கூட எதிரிட்ட ஒரு கத்தி இருந்தா இவர் ஒரு கத்தி வச்சுதான் சண்டை போடுவார். எதிரி வந்து பெண்ணாக இருந்தா அவர் அடிக்க மாட்டாரு, ஒதுங்கிடுவார். அதுவே முட்டி முட்டி கீழே விழுந்துட்டு போயிடும். நவரத்னம் படத்துல எல்லாம் அந்த மாதிரி காட்சிகள் உண்டு. அப்புறம் வலது கையில அந்த பெண் கத்தி வச்சு சண்டை போட்டா புதுமை பித்தன்ல இவர் இடது கையில கத்தி வச்சு சண்டை போடுவார். நம்முடைய வேகத்துக்கு அந்த பெண்ணுடைய வேகம் ஈடு கொடுக்காது என்ற காரணத்தினால். இப்போ இது வந்து நம்முடைய மண்ணின் மாண்பு, நம்முடைய பண்பு, திராவிடர்களின் பண்பு. எதிரி வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவனோட நேரடியாக மோதுவதை தவிர்க்க வேண்டும். இந்த எதிரி வந்து மகிஷாசுரனுக்கு பெண்ணாக இருந்த காரணத்தினால் அவன் ஆயுதம் ஏந்தி போரிடவில்லை. அந்த பெண் துர்க்கை வந்து இவனை கொன்று விட்டாள். அதுவே ஒரு ஆணாக இருந்தா மகிஷாசுரனை கொன்று குவித்திருக்க முடியாது என்பது இவர்களுடைய நம்பிக்கை. ஒரு பொம்பளை அனுப்பி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, அவங்க வந்து மகிஷ என்பது அந்த எருமை என்பது அவங்களுடைய குலக்குறி, டோட்டம், குல முதல்வன், அதுல இருந்துதான் எங்களுடைய குலம் வந்தது அப்படின்னு நம்புறனால அவனுடைய தலை மகிஷ தலையாக ஒரு கருதப்பட்டது என்பதும் இவர்களுடைய கருத்து. மேலும் இவங்க சொல்ற இன்னொரு முக்கிய கருத்து, மகிஷாசுரன் ஒரு பௌத்த மன்னன். அதான் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதானே இந்த கதைகள்லாம் வருது. அப்போ அவன் வந்து ஒரு பௌத்த மன்னன். அவனை வந்து இந்த வைதிக பிராமணர்கள் அவனை அழித்து விட்டு இந்த மாதிரி ஒரு துர்க்கை கொன்றாள் என்று ஒரு கதையை கட்டுறாங்க. இதை JNUல பல்கலைக்கழகத்துல இவனை கொன்ற அந்த பெண் தெய்வத்தின் மீது ஆராய்ச்சி மாணவர் சில கேள்விகளை எழுப்புகிறார். துர்க்கை இப்படி செய்தது நியாயமா அப்படின்னு சில கேள்விகள் எழுப்புறாங்க. அப்போ வங்காளம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களை சேர்ந்த, அதாவது இன்னைக்கு நம்ம எதெல்லாம் அண்டர் டெவலப்டுன்றோமோ அதெல்லாம் வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் வந்து மகிஷாசுரனை ஆதரிக்கிறாங்க, துர்க்கையை எதிர்க்கிறாங்க. ஆனா இந்த போராட்டம் வந்து 2014 ரொம்ப பெரிய மோதலாக பல்கலைக்கழகத்துல நடக்குது. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, மகிஷாசுரனுக்கு பிரார்த்தனையா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. துர்க்கைய கேள்வி கேட்டுட்டு மகிஷாசுரனுக்கு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த சங் பரிவார் பத்திரிகை பாஞ்சஜன்யா அப்படின்றது ரொம்ப கடுமையாக எதிர்க்குது. மகிஷாசுரனை வந்து சந்தால் பழங்குடி மக்கள், இன்னைக்கு நமக்கு பிரதமர் குடியரசுத் தலைவர் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து மகிஷாசுரன் தான் தெய்வம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த துர்கா பூஜை நடக்கும்போது அவங்க ஒரு 8000 பேர் இருக்காங்க, வேளாண் குடியை சேர்ந்தவர்கள். அவங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதாவது இதை கண்கொண்டு கூட பார்க்க கூடாது. மகிஷாசுரனை வதம் செய்கின்ற அந்த துர்கா பூஜை அந்த கொண்டாட்டத்தை நம்ம கலந்துக்கவும் கூடாது, நம்ம கண்ணுல பார்க்க கூடாது, காதால கேட்க கூடாது என்ற காரணத்தினால அவங்க யாரும் வந்து வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே 5 நாட்களுக்கு கதவை பூட்டிக்கிட்டே உள்ள இருப்பாங்கன்னா பாருங்க. அப்ப இன்னும் எவ்வளவு வைராக்கியமான ஆட்கள் இருக்காங்க. இவங்க வந்து 8ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு 22ஆம் நூற்றாண்டு, இப்போ ஒரு கொஞ்ச நாளாவே ஆட்கள் ரொம்பதான் குதியாட்டம் போடுறாங்க. இவ்வளவு நாட்கள் அவங்க திரும்ப திரும்ப அந்த புராண கதையை சொல்லி சொல்லி அடிமேல அடி அடிச்சா அம்மியும் நகரும்ன மாதிரி நம்மளை நகர்த்தினாலும் கூட அந்த பூர்வ குடிகள் வந்து இன்னும் வைராக்கியமாக துர்க்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு இருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்துல வந்து அசூர் எனப்படும் ஒரு பழங்குடியினர் வந்து மகிஷாசுரனை அவங்களுடைய குல முதல்வராக நம்புறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பெரிய புராண கதாபாத்திரம்லாம் கிடையாது, கொஞ்சம் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்துல கிமு 3ஆம் நூற்றாண்டு அந்த நேரத்துல வந்து தோன்றிய ஒரு மனித வீரன் தான் அப்படின்னு. அவரு அம்பேத்கர் கூட சொல்வார், அசுரர், ராட்சசர், ராட்சசி இப்படியெல்லாம் சொல்லப்பட்டவங்க எல்லாம் சாதாரணமாக வாழ்ந்த மக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து இந்த மகிஷா மண்டலத்தின் பௌத்த மன்னன் மகிஷாசுரன். மகிஷா மண்டலம் என்பது மைசூர், இன்னைக்கு இருக்கக்கூடிய மைசூர்.
மகிஷாசூர் அப்படின்றதுதான் மைசூர்னு மாறிச்சுன்னுவாங்க. அதனுடைய பௌத்த மன்னன் என்றே அந்த மைசூர் பல்கலைக்கழக பேராசிரியர் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, சந்திரசேகர், அவர் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து நாட்டார் வரலாற்றியல் நிபுணரான காலகவுடா நாகவரா என்பவர் வந்து ஆய்வு கட்டுரையில மகிஷாசுரன் மிக நல்ல மன்னன் என்று பாராட்டி அதற்கான சான்றுகளை காட்டுகின்றார். இதெல்லாம் கேட்ட பிறகுதான் சிக்கதேவராய உடையார் காலத்துல மைசூர் அந்த சாமுண்டீஸ்வரி கோவில் முன்னாடி மகிஷாசுரனுக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டது. ராவணனுக்கு மாண்டூர்ல சிலை வைத்ததும் இங்க பிரம்மாண்டமா இவன் மகிஷாசுரனுக்கு சிலை, ஒரு சிலை வைக்கிறதுக்கு அவங்க பல நூற்றாண்டுகள், தன்னுடைய மண்ணின் மகன், தன்னுடைய வேந்தன் மன்னனுக்கு சிலை வைக்கவே அவ்வளவு போராடி இருக்காங்க. கடைசியில நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நரகாசுரனை பற்றி ஆந்திராவில் இருந்த உஸ்மானிய காகதீக பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களை ஆட்சி செய்து உயிர் தியாகம் செய்த திராவிட சக்கரவர்த்தி அப்படின்னு நரகாசுரனை புகழ்ந்து பாடல்கள்லாம் பாடினாங்க. ஒரு சமயம் ஆதிவாசி மனிதர்கள் வந்து தீபாவளியின் போது நரகாசுரனின் மரணம் கொண்டாடப்படுவதற்கு மிகுந்த வருத்தம் தெரிவித்தார்கள். அப்படியெல்லாம் இருந்தாங்க. கரீம் நகர், கம்மம் மாவட்ட ஆதிவாசிகளும் இன்றைக்கும் நரகாசுரனை தெய்வமாக வழிபடுகின்றனர். இந்த மாதிரி அசுரர்களை வந்து தெய்வமாக வழிபடுகின்றவர்கள்லாம் பழங்குடி மக்கள், அது என்னது, வளர்ச்சி அடையாதவர்கள், மேம்பாடு அடையாதவர்கள், கல்வி அறிவு பெறாதவர்கள்ன்ற நிலையில வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. மக்களும் மக்களுடைய மன்னர்களும் உண்மையான நிகழ்வுகளும் இன்றைக்கு வந்து வளர்ச்சி பெறாதவர்களுடைய வரலாறாக புதைந்து போய்விட்டது. வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறு வந்து வீர வரலாறாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. எனவே நம்முடைய பண்டிகைகளில் கொண்டாடப்பட்ட கதைகளில் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நம்முடைய மன்னர்கள், நம்முடைய ரத்தம். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிறப்பு அழைப்பாளர் முனைவர் ராஜேஸ்வரி அவர்கள் திராவிட மன்னர்கள் அசுரர்களா என்ற தலைப்பிலே மிகச் சிறப்பான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார்கள். இன்று எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது, பல மகிழ்ச்சிகள் அம்மா அவர்களுடைய உரையை கேட்டதும் எனக்கு ஏற்பட்டது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று. இன்று அதைவிட அதிகமான மகிழ்ச்சிகள் எனக்கு ஏற்பட்டன. ஒன்று, அவர் மதுரைக்காரர் என்பதால் நானும் மதுரைக்காரன் தான். அடுத்து அம்மா அவர்கள் நமது விருந்தினர்கள் பெண்கள் வந்து பேசுவது அதிகம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். அதனால் பெண்ணாக இருப்பதில் இன்னொரு மகிழ்ச்சி. அதிலும் அவர் பேராசிரியராக இருப்பது கூடுதல் மகிழ்ச்சி. அதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற் போல அவர் திராவிட சித்தாந்தத்தை கொண்டவர் என்று பார்க்கும்போது என்னுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று நான் முதலில் பதிவு செய்து கொள்ளுகிறேன். தலைப்பு திராவிட மன்னர்கள் அசுரர்களா என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறது. அசுரர் என்பதற்கு கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், சிந்தனையாளர்கள் என்ற கருத்தை எல்லாம் சொன்னார்கள். ஆனால் நான் படித்திருக்கிறேன், பார்ப்பனர்கள் புத்த மதம், சமண மதம் தோன்றுவதற்கு முன்பு மாமிசம் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதோடு மது அருந்துகிற பழக்கமும் உள்ளவர்கள்தான் பார்ப்பனர்கள். புத்த மதம் வந்த பின்பு புத்த மதம் மாமிசத்தை புறக்கணித்து மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று பிரச்சாரம் செய்து அது பெருமளவில் புத்த மதம் பெருகி வருவதை பார்த்த பார்ப்பனர்கள்
மக்களிடம் தங்களுடைய மகிமை போய்விடும் என்று அச்சப்பட்டு இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று அச்சப்பட்டு தாங்கள் மாமிசம் சாப்பிடுவதையும் மது அருந்துவதையும் நிறுத்தி கொண்டார்கள் என்று சொல்வார்கள். அந்த மதுபானத்திற்கு சுறாபானம் என்று பெயர். சுறாபானத்தை அருந்துகிறவர்கள் சுரர்கள் என்று பொருள். அப்போது திராவிடர்கள் மாமிசமும் சாப்பிடாமல் மதுவும் அருந்தாமல் இருந்தார்கள். மாமிசம் சாப்பிட்ட பார்ப்பான் புத்தர் வந்த பின்பு சைவத்துக்கு மாறினான். சைவமாக இருந்த திராவிடன் புத்த மதத்திற்கு பின்பு அசத்திற்கு வந்து விட்டான். இதுதான் வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். இந்த சுறாபானத்தை அருந்துபவர்கள் சுரர்கள் என்றும் சுறாபானத்தை அருந்தாதவர்கள் அசுரர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். அம்மா அவர்கள் அதை சரிபார்த்து கொள்ளலாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்குமான வேறுபாடுகளை அம்மையார் மிக அருமையாக எடுத்து சொன்னார்கள். திராவிடர்கள் கட்டையா குட்டையா கருப்பா அசிங்கமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்ப்பனர்கள் நல்ல அருமையான நீளமான மூக்கு, அருமையான முக அழகு என்று எல்லாம் நல்ல சிறப்பாகவும் அழகாகவும் இருப்பாங்க என்று சொன்னார்கள். அது உண்மைதான். நான் சமீபத்தில் ஒரு ஆங்கில நூல் ஒன்றை படித்தேன். ஹூ கில்ட் டாக்டர் அம்பேத்கர் என்பது அந்த நூலின் பெயர். அதில் அம்பேத்கர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்றுதான் அந்த நூல் விவரிக்கிறது. அவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட அம்மையார் ஒரு மருத்துவர், பார்ப்பனர். அவர்தான் சூழ்ச்சியால் அம்பேத்கருக்கு விஷம் வைத்து கொன்றார் என்று பல ஆதாரங்களோடு அந்த நூல் விவரிக்கிறது. அந்த நூலிலே முதல் அத்தியாயத்திலேயே ஒரு வரி வருகிறது. அதுதான் மிகவும் முக்கியமானது. சரித்திரத்தில் பதியப்பட வேண்டிய ஒரு வரி. அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பார்ப்பனர்கள் அழகான பிள்ளை பெறுவதற்கு லாயக்கற்ற பெண்களை பார்ப்பனர் அல்லாத தலைவர்களிடம் அனுப்பி அவரோடு வாழ்த்தி அவரை அப்படியே அழித்து விட வேண்டும் என்று பார்ப்பனர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் என்று அதில் இருக்கிறது. அந்த பார்ப்பன பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது பேரன் பிராமின் லேடிஸ் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார்கள். மலட்டு பார்ப்பன பெண்களை அனுப்பி இப்படி திராவிட தலைவர்களை சீரழிக்கின்ற வேலையை பார்ப்பனர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதியிருந்தார். இதில் வரலாற்றை நாம் அப்படி பின்னோக்கி பார்த்தால், டாக்டர் அம்பேத்கருக்கு அப்புறம் ஜெயலலிதா எம்ஜிஆர் நினைவு வருகிறது. ஜெயலலிதாவுக்கு
ஒன்றிய அரசு எவ்வளவு சலுகைகளையும் ஆதரவுகளையும் காட்டியது என்பதை அரசியல் அறிந்தவர்கள் அறிவார்கள். அடுத்து ஜெயலலிதாவுக்கு அடுத்து இப்பொழுது த்ரிஷா விஜய் நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்று பார்க்கும் பொழுது அந்த நூலில் சொன்ன கருத்து நிச்சயமாக உண்மைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அழகான அந்த திராவிட மன்னர்களுடைய வரலாறை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் அம்மையார் அவர்கள். அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்கள் உரையின் போது பிராமணர்கள் பிராமணர்கள் என்ற சொல்லை பயன்படுத்தினீர்கள். அது தவிர்க்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் பிராமணன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு உயர்வு தன்மையை குறிக்கின்ற சொல்லாகும். பார்ப்பான் தன் தாய் வயிற்றிலிருந்து பிறந்த உடனே அவன் பிராமணன் அல்ல. பூணூல் சடங்கு செய்து பூணூலை மாற்றிவிட்ட பின்புதான் அவனுக்கு அந்த சூப்ரமசி உயர்வு தன்மை பிராமணன் என்கிற பிரம்மனுக்கு சமமானவன் பிராமணன் என்ற அந்த உயர்வு தன்மையை அவனை கற்பித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் பார்ப்பான் என்று சொன்னால் ஒரு சாதியைத்தான் குறிக்கும். ஆரியர் என்பது ஒரு இனத்தை குறிக்கின்ற ஒரு பெரிய சொல், அவ்வளவுதான். அதை பயன்படுத்துவதிலே பிழை ஏதும் இல்லை. ஆனால் பிராமணன் என்று திராவிட சித்தாந்தத்தை கை கொண்டிருக்கிற மனதில் ஏற்றிக்கொண்டிருக்கிற தங்களை போன்றவர்கள் தயவுசெய்து பிராமணன் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டாம். இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன். அந்த பார்ப்பன இனத்தில் உள்ள பெண்கள் பிராமின் அல்ல என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் பார்ப்பன இன பெண்தான். பிராமின் என்ற அந்தஸ்து பெண்ணுக்கு வழங்கப்படவில்லை அவர்களாலேயே என்பதுதான் உண்மையான நிலை என்பதை சுட்டிக்காட்டி, நீங்கள் இந்த பேரவைக்கு அடிக்கடி வர வேண்டும் என்கிற ஒரு அன்பான வேண்டுகோளையும் விடுத்து உங்களை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஒரு வெளியில போகணும், ஒரு வாழ்த்துறை சொல்லிட்டு போயிடலாம். விடஜித்தான் பேசுறேன், காரைக்குடியில இருந்து. நன்றி ஷாலினி. நமது நீதியரசர் எல்லாம் சொல்லிட்டாங்க, ரொம்ப விளக்கமா சொல்லிட்டாங்க. நிறைய தகவல்கள், அறிய வேண்டிய தகவல்கள். இதுல பல தகவல்கள் அறகுறையா தெரியும். இருந்தாலும் எல்லா தகவல்களுக்கும் ஒரு ஆதாரத்தோடு இன்று நமது அம்மையார் அவர்கள் மிகச்சிறப்பா சொன்னாங்க. இது ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டது, பெண்கள் ஒடுக்கப்பட்டது, இப்ப ஒரு பல விதிகள்ல பலரையும் ஒடுக்கப்பட்டது எப்படி, அதுல இருந்து மீண்டு வந்தது எப்படி, மீண்டு வர வைத்தவர்கள் யாரு என்று பல விவரங்களை சொல்ற ரொம்ப சிறப்பான உரை. அம்மாவை வாழ்த்துறேன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வைக்கிறோம். ஆழத்தின் மானத்திரி அவர் திடீர்னு நேற்று நான் வேற ஒரு கூட்டத்துக்கு போனங்கய்யா, என்னால நாளைக்கு வர முடியாத சூழ்நிலை அப்படின்னாரு. வந்தது எடுத்தாரு. உடனே கூப்பிட்டு அம்மா நாளைக்கு போட்டு உடனே பதாகை போட்டு கொடுத்துட்டேன்.
இன்னைக்கு சரியான நேரத்துக்கு வந்து சரியா தகவல் பகிர்ந்திருக்கிற அம்மாவுக்கு எல்லா வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்றேன். நல்ல செய்தியை சொன்னாங்க. அறிஞரா பதவி இருக்கும் போது அத்தனை பேரும் அப்படி நல்ல அவர் இறந்த நிலையெல்லாம் அந்த எவ்வளவு தங்களான மாட்டுல போய் திருநெல்வேலி வச்சு தானம் பண்றது நம்ம எவ்வளவு முட்டாளா ஆக்கியிருக்காங்கன்றது நல்லா. அதே மாதிரி ஐயா நிறைய பண்ணிக்கிறாரு. எல்லாம் கரெக்டா சொல்லி நம்மளே நான் பேருந்து நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வாங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி சாலினி. இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தலைகின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணை அளவு நலம் எனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளா என்ற பாவேந்தரின் வரிகளோடு இன்றைய சிறப்பு அழைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மிக சிறப்பான உரை. இன்று நல்லதொரு தலைப்பு. திராவிட அரசர்கள் அசுரர்களா? அசுரர்கள் இல்லை, அவர்களும் மனிதர்கள்தான் என்பதை மிக தெளிவாக, சிறப்பாக, விரிவாகவும் அழகாக எடுத்துரைத்த விதம், அவர் அந்த பொலிவை கையாண்ட பாங்கு மிகவும் அருமையாக இருந்தது. சிறப்பான தரவுகளுடன் அழகாக விளக்கிய சிறப்பு அழைப்பாளர் ராஜேஸ்வரி அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அவர் சார்ந்திருக்கும் துறையில் சிகரம் தடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வாங்குவதற்கு தமிழரசன் ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். வணக்கம். ஹலோ, கேக்குது, சொல்லுங்க. ஓகே ஓகே. வணக்கம். என் பெயர் தமிழரசன். நான் அமெரிக்காவிலேருந்து பேசுகிறேன். இந்த வாழ்த்துறை வழங்குவதற்கு பேசுகிறேன். எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, பேசுங்க சார், கேக்குது, பேசுங்க. ஓகே ஓகே ஓகே, சாரி. ஸோ இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர அந்த நிகழ்வில் பங்கேற்க என்னை பங்கு பெற செய்த மாமா பாரதிராஜா அவர்களுக்கும் மற்றும் இந்த கவியரங்கத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எங்கள் கிராமத்தின் அருகாமையில் உள்ள செங்கப்படுத்தாங்காட்டில் பிறந்தவர். அவருடைய திரைப்பாடல்களிலும் அவருடைய செயல்பாடு பொதுவாக பொதுவுடைமை சார்ந்ததாகவே அமைந்துள்ளது. அந்த ஐயா மன்னிக்கவும், நீங்கள் எந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்பினீர்கள்? இது கலந்துரையாடுவோம் பேரவை முனைவர் ராஜேஸ்வரி அவர்கள் திராவிட மன்னர்கள் அசுரர்களா என்ற தலைப்பில் பேசி முடித்திருக்கிறார். ஐயா, தாங்கள் விரும்பும் நிகழ்ச்சி எது என்பது தெரிவிக்கவும். பட்டுக்கோட்டையை பற்றி இன்று நாங்கள் பேசவில்லை. மன்னிக்கவும். சாரி. ஆனாலும் உங்கள் வருகை மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்தால்
நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நிச்சயம் நிச்சயம் ஐயா. இதற்கு எனக்கு கிடைக்கப்பெற்ற இணைய அந்த தரவு நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு வச்சுதான் வந்தேன் நான். மேபி ஆமா. ஓகே. மிக்க நன்றி. மன்னிக்கவும், நான் ஜஸ்ட் அந்த லிங்கை கொடுத்தா இங்க வந்தது. சப்போஸ் டு பி, ஆமா, இன்னும் ஒரு ½ ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ சென்னை நேரம் 6:30 ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து 7 PM சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா ஓகே. ஆமா. ஓ ஓ ஓகே ஓகே ஓகே. நான் நேரத்தை வீணடிக்கல. நன்றி ஐயா. ஓகே, நன்றி நன்றி. ஓகே. நீங்கள் தவறாக வந்தாலும் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஓ ஓகே ஓகே. நன்றி நன்றி ஐயா. நன்றி. வாருங்கள், எங்கள் பேரவைக்கு அடிக்கடி வாருங்கள். அவசியம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜெயந்தி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பாக இருந்தது இந்த உரை. அம்மா அவர்கள் நிறைய கருத்துக்கள் கருத்துக்களா கொடுத்திருந்தாங்க. சிறப்பாக இருந்தது. எவ்வளவு விஷயங்கள் ஆழ புதைந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. மிகவும் அருமையாக இருந்தது. அனைவருக்கும் நன்றி. இது இந்த வாய்ப்பு கொடுத்து கேட்க முடிஞ்சது. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க அம்மா. ஐயா, காணல் உரை போயிடலாமா ஐயா? காணல் உரை போங்கம்மா. காணல் உரையில் தாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டு இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த காலம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குமாறு இன்றைய சிறப்பளிப்பாளர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் ஐயா அவர்கள். நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டபடி அந்த சுரர் அசுரர் என்பதை நானும் படித்திருக்கிறேன். அடுத்ததாக அசுரன் என்பது அசிரியர் என்பதிலிருந்து வந்தது என்றும் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எனக்கு உடன்பாடில்லாத காரணத்தினால் அதை நான் எடுத்து விவாதத்தில் வைக்கவில்லை. மற்றொன்று, அவர்கள் பிராமணர்கள் பற்றி சொல்லிய கருத்து, அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அது சரிதான், மிக மிக சரி. அவர்களை ஆரிய பார்ப்பனர்கள் என்றோ ஆரியர்கள் என்றோ பொதுவாக சொல்லிவிடலாம். பிராமணர் பிராமண பெண் என்று சொல்வது சரியல்ல. அது மிகச்சரி, அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அடுத்ததாக அந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய், த்ரிஷா பற்றி அவர்கள் சொன்னது ஒரு புதிய சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு கருத்து. சவிதா அம்பேத்கருடைய மனைவி, அவரை பற்றி சொல்லி அந்த பேரன் பிராமின் லேடி என்று சொன்ன கருத்துக்கள் எல்லாம் சிந்திக்கத்தக்கவைதான். அது பற்றி நாம் யோசிக்க வேண்டும். ஆக அந்த கருத்துக்களை எல்லாம் நான் சிரமேற்கொண்டு ஏற்றுக்கொள்கின்றேன். அடுத்ததாக வினய் தீர்த்தான் அவர்களுடைய கருத்துக்கள், அவையும் சரி. மற்றபடி இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து அவசியம் கலந்து கொள்கின்றேன், பேசுகின்றேன். இந்த வாய்ப்புக்கு எனக்கு வழங்கிய காமராசர் ஐயா அவர்களுக்கு நன்றி. போதுமா? நன்றிங்கம்மா. இத்துடன் இரண்டாம் பகுதி நிறைவடைகிறது. மூன்றாம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. அனைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2136 இன்றைய சிறப்பழைப்பாளர் திருமதி ராஜேஸ்வரி அம்மா கலந்துரையாடவும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் கலந்துரையாடவும் பேரவையுடைய பாடல்கள் புலனும் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ் இளன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்து வழங்கிய அனைத்து சாதனைகளுக்கும், பொருளும் வழங்கிய சகோதரிகளுக்கும், இசைப்படல் வழங்கியவர்களுக்கும், வளர்ச்சில வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகள். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாராட்டு சான்றிதழோடு பெறும் ஷாமி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள்.
மானும் அறிவு மனிதனுக்கு மனிதனாகவும் தமிழை தமிழாக்கவும் தமிழை தமிழாவே ஆல்பம் பெற்றவர்களோடு மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மகிழ்ச்சி. நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த சாலினி அவர்களுக்கும், பயணத்தில் இருந்து கொண்டே மிக சிறப்பாக 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்துகுணமதிக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மீண்டும் நாளை மாலை 1330 மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் குணமதிக்கு. கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்த ஆண்டு சாலினி அவர்கள் இந்த பரிசை பெறுவார்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.